நீங்கள் எல்லா இடத்துலையும் குருவே அல்லது அந்த சரணாகதின்னு சொல்கிற ஒருத்தரை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான் அந்த இடத்துல கடவுளை நினைங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் சரணாகதியாக இருக்கணும். உங்கள் இயற்கை ஒழுக்கத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் தேவைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சமூகம் அசிங்கம் அழகு இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லும், ஆனால் நீங்கள் தான் உங்கள் தேவை மேலே அக்கறையாக இருக்கணும். உங்கள் தேவை தீர்த்துக்கிறதுல யாருக்கு வெறியாக இருக்கணும்னா உங்களுக்கு தான். நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஸோ சரணாகதி கடவுள்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட. உங்களை நீங்களே கொண்டாடுறதுல ரொம்ப அக்கறையாக இருங்க. நல்ல உடுப்பு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை யார் வாழணும்? நீங்கள் தான். ஸோ உங்கள் மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கணும். உங்களுக்கு தான் நீங்கள் ஆனரபுளாக இருக்கணும். வித்தியாருக்கு இருக்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இங்கே குருன்ற பேரில், சரணாகதி என்ற பேரில் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை இழந்துருவீங்க. அவர் ஏதோ ஒரு அமாவாசைக்கோ ஏதோ பௌர்ணமிக்கோ வாணுவார், இல்லை ஏதோ ஒரு மத புக்கை எடுத்து வச்சிங்கன்னு அவர் நல்லவர் இவர் நல்லவர்னுவார். இந்த மாதிரி ஒரு டேம் போட்டு இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி வச்சுருப்பார். உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லுவார். எல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான தந்திரம் அதெல்லாம்.